வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் எப்படி கேலண்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2024 கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டரை A3 தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேஅவுட் டேப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா A3 சைஸ் இல்லை. ஸோ நம்ம கீழே இருக்கிற மோர் பேப்பர் சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வித் ஹைட் 2 ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு தேவையான A3 சைஸை இங்கே டைப் பண்ணிக்கலாம். 29.7 வித் அண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 42. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா A3 சைஸ் நமக்கு வந்துருச்சு. மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா நேரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு நமக்கு தேவையான பிக்சரை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரை இன்செர்ட் பண்ணோன்னே பண்ண வேண்டிய முதல் வேலை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட், அதில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த இமேஜை இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இமேஜை மேலே இந்த மாதிரி ஃபுல் சைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நம்ம டேட் டைப் பண்ணணும். ஸோ மேலே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கம்பெனி நேம் டைப் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஆரோ மார்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2024 அப்படின்னு இயரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு போல்டு அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு சைஸும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த சைஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் ஃபில் நோ ஃபில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷேப் அவுட்லைனும் நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பார்டர் நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல, இருந்தாலும் இதை சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் டேப்பில் போயிட்டு ஏரியல் பிளாக் இல்லை உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை Ctrl+C கொடுத்து Ctrl+V ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்த இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலருக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் நம்மளுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்சைட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் அகைன் ஒரு டெக்ஸ்ட் பார்டர் ஆட் பண்ண போகிறோம். இது உங்களோட கம்பெனி நேமுக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு போல்டு அப்ளை பண்ணுறேன். அதுக்கு சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 36 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் அவுட்லைன் ஏதாச்சும் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான கலர். அதே கலருக்கு டெக்ஸ்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட நேம் அண்ட் இயர் இது ரெண்டும் டைப் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்பில் லைன் டூல் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சருக்கு கீழே இந்த மாதிரி லைனை ட்ரா பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதை இந்த பிக்சருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேப் அவுட்லைனில் போயிட்டு வெயிட் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு லைன் நமக்கு வேணும். ஸோ இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு காப்பி வரும். அண்ட் இந்த லைன் நமக்கு ஸ்டைலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டில் ஷேப் அவுட்லைன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேஷஸ் இருக்குது. அதில் டாட்ஸ் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த டிசைன் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு நம்ம டேட் டைப் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டேபிளர் காலமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா 7x6 இந்த டேபிள்ஸ் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி பெருசாகிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரோவை நம்ம சைஸ் சின்னதாக்கலாம். அண்ட் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு
லேஅவுட் டேப்பில் போயிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மேலே இருக்கிற வீக் டேஸோட நேமை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ போல்ட் அப்ளை பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சண்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மண்டே, டேப் டியூஸ்டே, டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரைடே அண்ட் லாஸ்ட்டாக சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி வீக்ஸோட நேம்ஸ் டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்டேவுக்கும் சாட்டர்டேவுக்கும் கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேபிள் டிசைனில் போயிட்டு ஷேடிங் கொடுத்துட்டு அதில் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாட்டர்டேவுக்கும் ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற வீக் டேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற செல்ஸில் போல்டு அப்ளை பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 48 கொடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம டேட் டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏரியல் பிளாக் செலக்ட் பண்ணுறேன். இது எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆகலை. ஸோ மீதி இருக்கிற செல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் அது அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் டேட் டைப் பண்ணிக்கோங்க. டேப் ப்ரெஸ் பண்ணி மண்டே ஃபஸ்ட்டு டேட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 31 வரைக்கும் நான் டைப் பண்ணிக்கிறேன். டேப்ஸ் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேட் டைப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஜனவரியில் 31 வரைக்கும் நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிறதுக்கு நம்ம சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிக்சர் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். சாட்டர்டேஸ்க்கும் நம்ம ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சண்டேஸ்க்கும் நம்ம ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீக் டேஸ் எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. இது ஓகே. இந்த இடத்துல ஜனவரி அப்படின்னு மந்த் நேம் டைப் பண்ணணும். ஸோ கீழே இருக்கிற இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேபிளர் காலம் ஆட்டோமேட்டிக்காக கீழே மூவ் ஆகும். ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம ஜனவரி அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V கொடுங்க. அது ஒரு காப்பி வந்துடும். அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜனவரி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அப்ளை பண்ணுறேன். அதோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஜனவரியை இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+C Ctrl+V கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இயர் தான் இருக்குது. ஸோ இதை சைஸ் மட்டும் நம்ம டிக்ரீஸ் பண்ணால் போதும். சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைஸை இன்னும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஓகே. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இது ஒரு டிசைனுக்காக. அண்ட் அவ்வளோதான். ஜனவரி மந்த்துக்கு நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அதே மாதிரி மந்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு February, March, April அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தேவையான இமேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், கேலண்டர் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.